அடுத்த வருஷமாவது லைஃபை எப்படா செட்டில் பண்ணலாம் அப்படின்றத விட சரிங்க ஐயா, எங்க ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஷிப்னா லவ் இல்லையா? மைண்ட் திங்கிங்லாம் எப்படிங்க ஐயா இருக்கும்? ஃபுல்லா ஓவர் திங்கிங்லேயே தான் இருக்கு மைண்ட் திங்கிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தணுன்ற மாதிரி ரெடி பண்ணதில்லை, இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா 2026 ராசி பலன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ராசிங்க ஐயா, ஃபர்ஸ்ட் நம்ம மேஷ ராசி என்பவர்கள் தான். இவங்களை பத்தி சொல்லணும்னா நான் தான் கரெக்டு, நான் பண்றதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க பிளான்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா வாங்க எல்லாரும் டீ குடிக்க போலான்னு காமா முடிச்சிருவாங்க. சரிங்க ஐயா, எங்க ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்? இந்த ரிலேஷன்ஷிப்னா லவ் இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? ஓ, காதல் காதல் கேக்குது. ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஜெனினா இருப்பாங்கப்பா, பட் ரிப்ளை பண்றது எல்லாம் ஸ்லோ தான். நாங்க யோசிக்கிறதுலாம் எப்படி இருக்குங்க ஐயா? யோசிக்கிறதுலாம் நல்லாவே இருக்கும். நல்லா கிரியேட்டிவா யோசிப்பீங்க, நல்லா யோசிச்சு பிளான் பண்ணுவீங்க. ஆனா கடைசியில் நீங்க பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்காது, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அடுத்த ராசிங்க ஐயா, அடுத்த ராசி நம்ம ரிஷப ராசி என்பது தான். இவங்களை பத்தி சொல்லணும்னா என்னதான் வீட்டுல பிரச்சனையாகி இடியே உழுந்தாலும் கூட எனக்கு சோறு தான் முக்கியம். ஃபுட் டெலிவரி மட்டும் லேட்டா வந்தது, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் தடுக்க முடியாது. அப்ப எங்க லவ்லாம் எப்படிங்க ஐயா? அப்போ லவ்ல ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க. என்ன அவங்க வாங்கி தர ஃபுட்டுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் பண்ணுவாங்க. அப்ப அடுத்த வருஷம் சேவிங்ஸ்லாம் எப்படி போகும்? சேவிங்ஸ் எல்லாம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சேவிங்ஸ் பண்ணோன்னு நினைப்பீங்க, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஷாப்பிங் போயிட்டீங்கன்னா பட்ஜெட் எல்லாம் பை பாய் தான், கரெக்டா காட்டிடும். சரிங்க ஐயா, அடுத்த வருஷம் எங்களுக்கு எப்படிதான் போகும்? அடுத்த வருஷம் ஆக மொத்தத்துல அடுத்த வருஷமாவது லைஃபை எப்படா செட்டில் பண்ணலாம் அப்படின்றத விட மதியம் லஞ்ச் எப்படி செட் பண்ணலாம் அதை மட்டும்தான் நல்லா யோசிப்பேன். அடுத்துங்க ஐயா, அடுத்து நம்ம மிதுன ராசி என்பதுதான். இவங்களை பத்தி சொல்லணும்னா லைஃப்ல வந்து சீக்கிரமா செட்டில் ஆகணும்ட்டு நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த ஷார்ட் கட்ஸ்ல எல்லாமே டிராபிக் அதிகமா தான் இருக்கு. சரிங்க ஐயா, எங்க காதல் கதைகள்லாம் எப்படி போகும்? காதல் கதைன்றபடி பார்த்தா காதல்ல பொசசிவ் கம்மி லவ்ல, பட் அட்டென்ஷன் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னா வைஃபை சிக்னல் பார்கோடு ஃபுல்லா காட்டும்ல, ஃபுல்லா காட்டணும். ஒரு கோடு கம்மியானாலும் காலி. சரிங்க ஐயா, சேவிங்ஸ் எப்படி இருக்கும்? சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலான்ற நல்லா நோட் பண்ணுவீங்கப்பா. நல்லா எது எது சேவ் பண்ணலாம், எது எதெல்லாம் செலவு குறைக்கலாம்னு நினைப்பீங்க, நோட் பண்ணுவீங்க. ஆனா ஆஃபர்னு பார்த்துட்டா அவ்வளவுதான். அடுத்துங்க ஐயா, அடுத்தது நம்ம கடகராசி என்பது தான். அவங்களை பத்தி வந்து சொல்லணும்னா லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா 5 நிமிஷத்து விஷயத்த 5 மணி நேரமா டிராமா பண்ணி மொக்க போடுவாங்க. அப்ப எங்க லவ்ங்க ஐயா, லவ்லயே இருக்க லவ்ல வந்து பொசசிவ் ரொம்ப அதிகம். 5 நிமிஷம் கூட போன் அடிக்கிறதுக்கோ இல்ல டெக்ஸ்ட் பண்றதுக்கோ லேட் ஆச்சு எவ கூட பேசியிருந்தேன்னு கேட்பாங்க. அப்ப எங்க லைஃப்ங்க ஐயா, அதாவது இவங்களோட லைஃப் வந்து எப்படின்னா இவங்க வாழ்க்கையை வந்து உங்களோட ஹார்ட் கூட கம்பேர் பண்ணி போற மாதிரியே இருக்கும். என்னதான் பிரெயின் 1000 அட்வைஸ் கொடுத்தாலுமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஹார்ட்டுக்கு தான். அடுத்துங்க ஐயா, அடுத்துதான் நம்ம துலாம் ராசி என்பதுதான். இவங்களை பத்தி சொல்லணும்னா அட்வைஸ் பண்றதுல டாப் லெவலுங்க, டாப்ல இருப்பாங்க. ஆனா யாராவது இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூகுளையே கன்சல்ட் பண்ணிட்டு தான் வரணும். அப்ப எங்க லவ்ல எப்படின்னா லவ்ல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, கேரிங்கா இருந்து பாத்துக்குவாங்க. பிரேக்கப் கூட சாஃப்டா சொல்லுவாங்கன்னா பாத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாமே அந்த மாதிரி முடிச்சிருவாங்க. அப்ப எங்க மைண்ட் திங்கிங்லாம் எப்படிங்க ஐயா இருக்கும்? மைண்ட் திங்கிங் வந்து ஃபுல்லா ஓவர் திங்கிங்லேயே தான் இருக்கு. மைண்ட் திங்கிங் ஓவர் திங்க்லே இருந்து இந்த வருஷம் நீங்க ஒலிம்பிக் மெடலே வாங்குவீங்கன்னா பாத்துக்கோங்க. அடுத்துங்க ஐயா, அடுத்ததா நம்ம தனுசு ராசி என்பதுதான். இவங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஆனஸ்டா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஏதோ பிரச்சனையோ இல்ல ஏதோ ஃபீலிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு போனா உங்களது டேட்டா தீர்ந்து விட்டதுன்னு வந்துடும். சரிங்க ஐயா, எங்களோட ட்ரீம்லாம் வந்து நீங்க இந்த வருஷமாவது உருப்படலான்ட்டு நிறைய ட்ரீம் வச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலையில அலாரம் அடிச்சதுன்னா அப்படியே ட்ரீம் எல்லாம் தள்ளிடுவீங்க. சரிங்க ஐயா, அடுத்த வருஷம் எங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? அடுத்த வருஷம் ஆக மொத்தத்துல அடுத்த வருஷம் என்னதான் உங்களை பிரச்சனை வந்து சுத்தி சுத்தி பட்டக்ஸ்ல அடிச்சாலும் கூட உள்ளுக்குள்ள இருக்க பெயினை வெளியே காமிக்காம இருக்கிறதுல நீங்க இந்த வருஷம் வேர்ல்ட் ரெக்கார்டே பாருங்க. நீங்க எந்த ராசின்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.